தாவேக்காவினருக்கு எஸ்ஐஆர் படிவங்களை கிடைக்க விடாமல் திமுக தடுப்பதாக விஜய் குற்றம் சாட்டியிருக்கிறார். தொடர்ந்து இது குறித்தான கூடுதல் தகவலோடு நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன். வணக்கம் பிரியன், உங்கள் தகவல்களை பகிரலாம். ஹலோ ஹலோ வணக்கம் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க மேடம். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்று வரும் நிலையில் அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பியிருக்கு சார். அரசியல் கட்சிகள் மட்டுமல்லாது பொதுமக்களிடமும் எஸ்ஐஆர் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் மற்றும் கேள்விகள் எழுந்திருக்கிறது. அரசியல் கட்சிகளுக்கும் தங்களின் ஹலோ இந்த விவகாரம் பற்றி கூறலாம் சார். அதாவது இந்த எஸ்ஐஆர்ன்றது முதல்ல இப்போ பீகார்ல பண்ணினாங்க. அந்த பீகார்ல பண்ணின எஸ்ஐஆர்ல சுப்ரீம் கோர்ட்ல வழக்குகள் வந்தபோது பலவிதமான கேள்விகள் கேட்கப்பட்டன. ஆதார் கார்டு போன்றவைகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொன்னது. அதை கூட தேர்தல் கமிஷன் கேட்கல, ஒரு பார்ஷியலாக தான் அதை கேட்டாங்கிறது நம்ம பார்த்தோம். நம்ம அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் கிட்டத்தட்ட 68 லட்சம் பேர் நீக்கியிருக்கீங்க. ஃபைனலாக அந்த லிஸ்ட் கொடுங்க, யார் யார் நீக்கினீங்களோ அவங்களுக்குலாம் அந்த லிஸ்ட் கொடுங்க, எதுக்காக நீக்கினீங்கன்னு காரணத்தை அவங்களுக்கு சொல்லணும்னு சொன்னாங்க. அந்த லிஸ்ட்டை தேர்தல் கமிஷன் கொடுக்கவே இல்லை. அப்புறம் 21 லட்சம் பேர் சேர்த்தேன்னு சொன்னாங்க. சரி, சேர்த்தவங்க லிஸ்ட் யார், நீக்கிறவங்களே சேர்த்தீங்களா, சேர்த்தவங்க புதுசாக சேர்ந்தாங்கன்னு லிஸ்ட்டு கேட்டாங்க, அதுவும் கொடுக்கல. அது சுப்ரீம் கோர்ட் கேட்ட விஷயங்கள் எதையுமே கொடுக்காம தேர்தல் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணி எலெக்ஷனுக்கு போயிட்டாங்க. தேர்தல் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு கோர்ட்டுகள் தலையிடாது. அதனால அது பீகாரில் நடந்தது. பீகாரில் நடந்ததை வச்சு பீகாரில் சுமூகமாக நடந்தது அப்படின்னு இப்போ பாஜக தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்தது அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டுக்கு எந்த விதமான பர்டிகுலர்ஸி தேர்தல் கமிஷன் சொல்லாதனால இனிமேல் தான் தெரிய வரும். பீகாரில் எக்ஸாக்டாக எஸ்ஐஆர் போது என்ன நடந்தது, ஏதோ சில விஷயங்கள் நடந்திருக்கு, என்ன நடந்திருக்குன்றது எக்ஸாக்டாக தெரியல. நீக்கிறவங்க யாரு, எதுக்காக நீக்கினாங்க, அவங்களாம் ஊடுருவல்காரர்கள் தானா, இல்லை மைக்ரேட் ஆகி போனவங்களா, இல்லை செத்தவங்க எவ்வளோ பேர் போன்ற பல விஷயம். சேர்த்தவங்க யாரு, சேர்த்தவங்க நீக்கிறவங்களையும் சேர்த்தாங்களா, பல விஷயங்கள் பீகாரில் குழப்பம் இருக்கு. எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கிறதுக்காகவே கோர்ட் அதை மானிட்டர் பண்ணல, தொடர்ந்து மானிட்டர் பண்ணல. தேர்தல் கமிஷன் அதை எலெக்ஷன் நடத்தி முடிச்சுட்டாங்க. அதனால பீகார்ல சில குழப்பங்கள் நடந்திருக்கு. அந்த குழப்பங்கள் என்னன்னு தெரியல. நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கு. அந்த பாலத்துல ஃபில்லப் பண்றதுலேருந்து முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் கேட்கறதுலேருந்து பார்த்தீங்கன்னா நடைமுறை சிக்கல்கள் பல இருக்கு. அதுல நீங்க கடைசியில கேட்கிற ஆவணங்கள் 13 ஆவணங்கள் கடைசியில பார்த்தீங்கன்னா பீகார்ல நடந்த சிறப்பு திருத்தம் அந்த வாக்காளர் பட்டியலை வச்சு அது ஒரு ஆவணமா எடுத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பீகாரோட சிறப்பு திருத்தம் வாக்காளர் பட்டியலை ஆவணமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் என்ன தெரியல, இதுவரையும் தெரியல. அது குழப்பமாவே இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல கூட திமுக சார்பில் வழக்கு போட்ட போது கபில் சிபல் இதை கோர்ட்டோட கவனத்துக்கு கொண்டு வந்தார். அப்போ இங்க எத்தனை லட்சக்கணக்கான பீகாரிகள் இங்க இருக்காங்க, அவங்களை எப்படி சேர்க்க போற ஐடியா இருக்கா, எதுக்காக அந்த சிறப்பு திருத்தம் வாக்காளர் பட்டியலை ஒரு ஆவணமா ஏத்துக்கிறீங்க, அது ஒரு பாஸ்போர்ட் மாதிரி ஒரு ஆவணமா எப்படி ஏத்துக்கிறீங்க, அங்க நடந்த விஷயங்களே சரியா இருக்கா இல்லையான்னு தெரியாது. அதனால பாஜக ஆதரிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அதோட சேர்ந்து அதிமுக ஆதரிக்கிறதா பெரிய விஷயம், சீரியஸான விஷயமா இருக்கு. அதிமுக இப்ப என்ன பண்றாங்க, திமுக சரியா நடத்தலன்றாங்க. திமுக கவர்மெண்டா நடத்துறது, தேர்தல் கமிஷன் தான் அதிகாரிகள், அவங்க தான் அதிகாரிகளை போட்டு நடத்துறாங்க. தேர்தல் கமிஷன் தான் இதுக்கு இன்சார்ஜ். அந்த திமுக அரசு என்ன ஒண்ணு அதை எதிர்த்து மறியல் பண்ணுவோன்றாங்க. கோர்ட்ல போய் ஆதரிச்சு வழக்கு போடுறாங்க அதிமுக. ஆனா கோர்ட் என்ன சொல்லுது, நீங்க ஆதரிச்சுலாம் வழக்கு போட முடியாது, தனியா மனு தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்போ தாவேக்கா கடுமையாக எதிர்க்கிறாங்க. அவங்களும் மத்திய அரசு கொண்ட எஸ்ஐஆர் எதிர்க்கிற அதே சமயத்துல திமுகவினர் அந்த பாலங்கள்லாம் வாங்கிட்டு போய் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, அவங்க எதிர்க்கிறாங்க. அவங்க ஆட்கள் யாருமே களத்துல இல்லைன்றதுனால அவங்க எதிர்க்காங்க. அவங்க ஆட்களை களத்துல இறக்கி விட்டு பிஎல்ஏல களத்துல இறக்கி விடணும். அதை அவங்க செய்யல அவங்க ஆக்சுவலா. ஸோ மற்ற திமுக ஆதரவு கட்சிகள்லாம் எதிர்க்காங்க. கண்டிப்பா கூட்டணி கட்சிகள் எதிர்க்காங்க. தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் ஒழுங்கா நடக்கணும்னு சொல்றாங்க. இப்போ நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, வாக்காளர் பட்டியலை சுத்தப்படுத்தும் போது அதை செத்தவங்களை நீக்கணும், மைக்ரேட் ஆகி போனவங்கள எடுக்கணுன்றதெல்லாம் சந்தேகம் இல்லை. ஆனால் நியாயமான ஒரு வாக்காளர் கூட விடுபட்டு விடக்கூடாது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மலைகளில் இருக்கிறவங்க, பழங்குடியினர், தலித்துகள் போன்றவர்கள்லாம் அந்த ஃபாரத்தை ஃபில்லப் பண்ணுறதுக்கோ டாக்குமெண்ட்டை கொடுக்கறதுக்கோ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதற்கான உதவிகளை பிஎல்ஏக்கள், அதாவது கட்சியோட ஏஜென்ட்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. பிஎல்ஓக்கள், அதாவது தேர்தல் அதிகாரிகள், அவங்களும் உதவி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்காம எஸ்ஐஆர்ல இருக்கிற குளறுபடிகள் பீகார்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்காம இங்க அதில் நடைமுறை சிக்கல்கள் அதை ஃபில்லப் பண்ணுறதுல இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்காம அதிமுக போன்ற கட்சிகள் ஆதரிக்கிறது அந்த கட்சிக்காரர்களே சொல்றாங்க, என்ன எங்க கட்சி போய் ஆதரிக்கிறது, இவ்வளவு பிரச்சனைகள் இதுல இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதற்கான நேரம் கொடுத்தது ரொம்ப குறைவு. 2-3 போன எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் 3 வருஷம் நடந்தது ஆக்சுவலா. இதுக்காக 1 மாசத்துக்குள்ள தேர்தலுக்கு முன்னாடி நடத்தி முடிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? அதனால ஆதரிக்கிற கட்சிகள் பிஜேபியோட கூட்டணியா இருக்கிறதுனால அதிமுக ஆதரிக்கிறாங்க.
திமுக கட்சி போன்ற கூட்டணி கட்சிகள்லாம் வந்து அதில் இருக்கிற சிக்கல்களை காட்டி பீகார்ல நடந்த விஷயங்களை காமிச்சு எதிர்க்கிறாங்க. சில கட்சிகள் வந்து நியாயமா நடக்கணுன்ற விஷயத்த முன்னாடி வைக்கிறாங்க. தாவேகா போன்ற கட்சிகளுக்கு கீழ் லெவலில் ஆட்கள் இல்லாதனால அவங்க வந்து எப்படி இதில் பார்ட்டிசிபேட் பண்றதுன்னு தெரியாம திமுகவை எதிர்க்கிறது, அதே சமயம் மத்திய அரசையும் எதிர்க்கிறது, இந்த தேர்தல் கமிஷனையும் எதிர்க்கிறதுன்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் அவங்க எடுக்கிறாங்க. மொத்தத்தில் வந்து இந்த எஸ்ஐஆர் முடியும் போது வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு அப்புறம் பதினேழு வாக்காளர் பட்டியலில் இருந்து பேர் இடம்பெறுமான்றது பாடம் கொடுத்தவங்களெல்லாம் வரைவு வாக்காளர் பட்டியலில் போடுவாங்களாம். அதுக்கப்புறம் இறுதி வாக்காளர் பட்டியலில் யாரை சேர்ப்பாங்க யார் எடுப்பாங்கன்றது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. என்ன நாம்ஸ் வந்து அவங்க அடாப்ட் பண்ண போறாங்கன்னு அதுவும் தெரியல. ஸோ சிக்கலான ஒரு விஷயம். தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு விஷயம் எதுக்கு தேர்தல் கமிஷன் கையில் எடுத்தது ஆச்சரியமா இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் இருந்த வாக்கு பட்டியலாம் வந்து குளறுபடியான வாக்குப்பட்டியலா? அப்ப அதுல தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா நியாயமா தேர்ந்தெடுக்கப்பட்டார்களா? இந்த கேள்வி தான் வருது இல்லையா? அதனால ஆதரிக்கிற கட்சிகளுக்கு ஒரு அரசியல் இருக்கு, எதிர்க்கிற கட்சிகள்கிட்ட வந்து சில நியாயமான கோரிக்கைகள் இருக்கு. அதை வந்து சரி பண்ணிட்டு நடத்த வேண்டாம்னு சொல்லல, விஷயங்களை சரி பண்ணிட்டு நடத்தணும் தான் அந்த கட்சிகள் சொல்றாங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி எஸ்ஐஆர் பணிகளில் அரசியல் கட்சி பூத் ஏஜென்ட்களுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதித்தது சரியா சார்? சரியா தவறா? உங்கள் பார்வை என்ன சார்? சரிதான், அது சரிதான். வாக்காளர்களுக்கு உதவுறதுக்காக தான் ஏஜென்ட்டுகள் அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால எல்லா கட்சி ஏஜென்ட்டுகளும் அதில் பங்கு பெறலாம். ஏன்னா அந்த ஏஜென்ட்டுகள் தான் வந்து ஒவ்வொரு தெருவிலும் யார் இருக்காங்க, யார் இறந்து போனாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். புதுசாக ஒரு அதிகாரியை தேர்தல் ஆணையம் நியமிக்கும் போது அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக ஏஜென்ட்டுகளை நியமிக்கிறது சரிதான். அது திமுக ஏஜென்ட் தான் பண்ணுறாங்கன்னு அதிமுக ஏஜென்ட் வந்து சும்மா இருக்கக்கூடாது. அவரும் போகணும், அவரும் இன்வால்வ் பண்ணணும். தாவேகா இருந்தாங்கன்னா அவங்களும் இன்வால்வ் பண்ணணும். எல்லா கட்சிகளும் இன்வால்வ் பண்ணணும். அவங்களும் ஆர்வம் காட்டணும். ஏன்னா ஒரு நியாயமான வாக்காளர் கூட விடுபடக்கூடாது என்பதுதான் நமது நோக்கமாக இருக்கணும். அதனால வந்து பிஎல்ஏக்கள் இருக்க வேண்டியது அவசியம் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கணும். ஒரு கட்சிக்காரங்க பண்ணாங்கன்னு இன்னொரு கட்சிக்காரன் புகார் சொன்னாங்கன்னா நீங்களும் உங்க கட்சிக்காரங்களும் இறக்கி விடுங்க, அவங்களும் பண்ணட்டும். அதுதான் நம்ம சொல்ல முடியும். ஆக்சுவலா அந்த மாதிரி ஆளும் கட்சி திமுக அரசு வந்து அவங்க கட்சியை சேர்ந்தவர்களை இந்த பணிகளை அதிகமாக ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு சார். இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? பிஎல்ஏக்கள் வந்து திமுக காரன் தான் இருப்பான். ஒவ்வொரு கட்சி அதிமுக பிஎல்ஏ பேசி அதிமுக காரனா இருப்பான், திமுக பிஎல்ஏ வந்து திமுக காரனா இருப்பாங்க. தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுது? எல்லா கட்சியோட பிஎல்ஏவும் இதில் அசோசியேட் பண்ணுங்க, இறங்குங்க. பிஎல்ஓ அதாவது தேர்தல் அதிகாரி வர்றாருல, விண்ணப்பம்லாம் கொடுக்குறாருல, அந்த படிவெல்லாம் கொடுக்குறாருல, அவருக்கு உதவி பண்ணுங்க, ஃபில்அப் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லுது. அதனால திமுக பிஎல்ஏக்கள் தான் பாருங்க. இல்லை தேர்தல் ஆணையம் நியமித்த அதிகாரிகள் வந்து திமுக சார்பாக இருக்காங்கன்னா அது ஆதாரபூர்வமாக புகார் கொடுக்க வேண்டியதுதான். பிஎல்ஏக்கள் உதவி பண்ணுறதுக்காக தான் இருக்காங்க. எல்லா கட்சியை சேர்ந்தவங்க வராங்க, திமுகவை சேர்ந்தவங்க வராங்க. அதிமுக சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அதிமுக உண்மையிலே அடிமட்டத்தில் கட்டுமானம் இருக்கா இல்லையா? கட்டுமானம் இருக்குல்ல, அப்போ பிஎல்ஏக்களை இறக்கி விடுங்க. எங்க திமுக தான் பண்ணாங்கன்னா நீங்களும் சேர்ந்து பண்ணுங்க. நீங்க இருக்கும்போது அவங்க எப்படி அவங்க ஏதாவது பண்ண முடியுமான்னு? நீங்க உங்க ஆட்களை இறக்கி விடாது நீங்க பேசியிருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ அதிமுக தனது ஆட்களை இறக்கி விடணும். அவங்களுக்கு கீழே கட்டுமானம் இருக்கா இல்லையா? அவங்க கட்சியில கட்டுமானம் இருந்தால் இறக்கி விட்டு வேலை செய்யட்டும். இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.